நடிகர் விஜய் கூட நீங்க நடிச்சிருக்கீங்க. இப்போ ஒரு அரசியல் கட்சியா அவர் வந்து முழுசா ஈடுபட தொடங்கிட்டாரு. இப்போ அவரோட வந்து திமுக பாஜகக்கு எதிராக தான் என்னோட அரசியல் பயணம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை எப்படி சார் பாருங்க? சார் பாலிடிக்ஸ்ல வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒரு ஒரு தியோரி இருக்கு. அவங்க ஒவ்வொருத்தரோட கால்குலேஷன்லாம் இருக்கு. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னால கூட சில மாற்றங்கள் வரலாம் சார். ஏன்னா மனுஷங்க வந்து எலெக்ஷன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் எம்ஜிஆர் சாரு, அப்புறம் கலைஞர் சாரு, அண்ணாதுரை டைம்லேருந்து நான் பாலிடிக்ஸை பார்த்துட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் ஆந்திரா போன பிறகு என்டிஆர் சார் அவரு பார்த்துருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன் நான். எலெக்ஷன் வரைக்கும் ஒரு மென்டாலிட்டி இருக்கும். எலெக்ஷனுக்கு முன்னால், அதாவது ஓட்டு போடுறதுக்கு ஒரு 1 வீக் 5 நாள் முன்னால் ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும்னா டக்குன்னு ஜனங்களோட டிசிஷன் சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி கூட்டத்தை பார்த்து நம்ம வந்து ஒரு கணக்கு போட முடியாது சார். இந்த கூட்டம் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஜெயிப்பாருன்னு சொல்ல முடியாது. கூட்டம் அது முக்கியமாக வந்து நடிகர்களுக்கு வர கூட்டம் கூட ஸ்க்ரீனில் வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருக்காரு. நேரில் எப்படி இருப்பார், நேரில் எல்லாம் லேடி எப்படி இருப்பாங்க, வெள்ளையாக இருப்பாங்க, கருப்பாக இருப்பாங்க, குண்டாக இருப்பாங்க, ஒல்லியாக இருக்கும். இது ஒரு கூட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. கேஸ்ட் இருக்குது, கம்யூனிட்டி இருக்குது, ஒரிஜினல் பாலிட்டிக்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ இப்போ வந்து எதுவுமே இந்த அலையன்ஸ் பற்றி இதெல்லாம் டிசிஷன் எல்லாம் வந்த பிறகு எப்படி மாறும், கேஸ்ட் ஃபேக்டர் எப்படி மாறும், கம்யூனிட்டி ஃபேக்டர். ஏன்னா யூத் வந்து அவங்க யோசிக்கிறது ஒரு மாதிரி, மிடில் ஏஜ் யோசிக்கிறது இன்னொரு மாதிரி, சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து எங்களுக்கு என்ன லாபம் இருக்குது, இந்த கவர்மெண்ட் வந்தால் எங்களுக்கு என்ன யூஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இப்போவே சொல்கிறது ரொம்ப கஷ்டம். மேபி ஒரு 1 மந்த்துக்கு பிஃபோர் வந்து மென்டாலிட்டி ஒரு மாதிரி யோசிக்கலாம். என்ன இருந்தாலும் ஆண்டவன் இருக்கும். அதனால் நான் வந்து எப்போவுமே யார் விஷயத்துலையும் வந்து 99.9% சொல்லுவேன் தவிர, இந்த 1% வந்து ஆண்டவன் கிட்ட விட்டுருவேன்.